பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து ஒரு இபாதத்தை எடுத்து அமல் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அதுல இன்னைக்கு இந்த வரிசையில பார்க்கும்போது ஒரு 2 இஸ்முகளை பார்க்க போறோம். அல்லாஹுடைய இந்த 2 இஸ்முகளுக்கும் சிறப்பு அதிகம்னு சொல்லலாம். எத்தனையோ இஸ்முகள் இருந்தாலும் ஒவ்வொரு இஸ்முகளுக்கும் ஒவ்வொரு தனித்தனி சிறப்புகள் இருக்கும். அதுல இந்த இஸ்மு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான உயர்வை தரக்கூடிய இஸ்மாக இருக்கு. உயர்வு அப்படின்னா நமக்கு செல்வத்துல உயர்வை தரும், உத்தியோகத்துல உயர்வை தரும், வாழ்க்கையில உயர்வை தரும், எல்லா நிலையிலுமே உயர்வை தரக்கூடிய அல்லாஹுடைய சிறந்த இஸ்மாக இருக்குது. நமக்கு எந்த விஷயமும் உங்களுக்கு தாராளமாக தேவைப்படுது, அல்லாஹிடத்துல இருந்து நான் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்ப இந்த இஸ்மை ஓதி நீங்க துவா செய்யுங்க. இந்த இஸ்மை கொண்டு உங்களுக்கு அந்த தேவை நிறைவேற்றப்படும். ஆலிம்களே சொல்றாங்க, அல்லாஹுடைய இஸ்மை கூறி அழைத்து நம்ம துவா செய்வது ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய துவால இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இஸ்மாக இருக்குது. அதனாலதான் பார்த்தோம்னா அதற்கான இஸ்முகளை தேர்ந்தெடுத்து நம்ம ஓதுவது நம்மளுடைய துவாக்களை மின்னல் வேகத்தில் கபூல் செய்து கொடுக்கும். இதை நீங்க தினமுமே வளமையாக ஓதிக்கோங்க. நமக்கு எல்லாமே தாராளமாக தேவைப்படக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறோம். எல்லாருக்குமே பண கஷ்டங்கள் இருக்குது, எல்லாருக்குமே உயர்வு தேவைப்படுது, வாழ்க்கையில ஒரு அந்தஸ்து அடையணும்னு சொல்லி ஆசை இருக்கு. அதனால இந்த இஸ்முகளை ஓதி நீங்க துவா செய்யுங்க. இஸ்முகளை பொறுத்தளவுக்கு எண்ணிக்கை குறிப்பிடத்தக்கது கிடையாது. இவ்வளவுதான் ஓதணும்ட்டு இல்லை, 5 தான் ஓதணும், 10 தான் ஓதணும், 100 தான் ஓதணும், 1000 தான் ஓதணும்ட்டு இல்லை. உங்களால முடிந்த அளவுக்கு ஓதிக்கலாம். இஸ்மை பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அது ஒரு வார்த்தையில இருக்கும். ஒரு வார்த்தையில இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம ஈஸியா நிறைய தடவை ஓதலாம். இப்ப நம்ம ஒரு திக்ரே எடுத்தோம்னா சுபஹானல்லாஹ் அப்படின்னா அது வெறும் ஒரு வார்த்தை. அதை நம்ம திரும்ப திரும்ப ஓதும் போது நம்ம ஈஸியா ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் போதும் 100 தடவை ஓதுருக்கு. அந்த மாதிரிதான் இஸ்முகள்லாம் ஒரே வார்த்தையில இருக்கிறதுனால நம்ம திரும்ப திரும்ப ஓதுறதுக்கு இலகுவாக இருக்கும். அது ரொம்பவே வலியுறுத்தி கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். துவா ஓதும் போது ஒரு 3 தடவை தான் ஓத முடியும், அதுக்கு மேல நம்மளால ஓத முடியாது துவாலாம். அதே மாதிரி சூறாக்கள்ல எடுத்து ஓதணும்னா ஒரு தடவை ஓதலாம், அவ்வளவுதான். ஆனா இஸ்முகளை மட்டும் எண்ணிக்கை இல்லாம உங்களுடைய கவனத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி ஓதி விட்டு நீங்க துவா செய்யுங்க. உங்களுடைய துவாக்கள் கபுலாகும். எந்த தேவைக்காக ஓதுறீங்களோ அந்த தேவையும் நிறைவேறும். இப்ப நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இஸ்மு நம்ம சொன்னோம் நமக்கு தேவையானதை அல்லாஹ் தாராளமாக கொடுப்பான்னு சொல்லி. அதற்கான இஸ்மு பார்த்தீங்கன்னா யா பாசித். யா பாசித்னா அல்லாஹ் தாராளமாக கொடுப்பவன்னு அர்த்தம். உங்களுக்கு தாராளமாக செல்வம் வேணுமா, இதை ஓதி அல்லாஹ் இடத்துல கேளுங்க. அதே மாதிரி குழந்தை செல்வங்கள் வேணுமா, வீடு வாசல் வேணுமா, எதுவா இருந்தாலும் சரி இதை ஓதி கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தாராளமாக கொடுப்பான். அப்ப முதல் இஸ்மு யா பாசித். இரண்டாவது இஸ்மு யா வஹாப். வஹாப்னா கொடை கொடுப்பவன் அர்த்தம். அப்ப நம்ம கேட்கறதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன் அர்த்தம். நம்ம யார் இடத்துல போய் கேட்கிறோம், அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம். அது எது கேட்டாலும் சரி அதை அல்லாஹ் கொடுப்பான். எனக்கு நிம்மதி இல்லைன்னு கேட்டா அல்லாஹ் நமக்கு நிம்மதி கொடுப்பான். எனக்கு செல்வம் இல்லைன்னு கேட்டா செல்வத்தை கொடுப்பான். சொந்த வீடு இல்லைன்னு கேட்டா சொந்த வீட்டை கொடுப்பான். சம்பாதனைக்கு ஒரு தொழில் இல்லைன்னு கேட்டா தொழிலை கொடுப்பான். அதே மாதிரி ஒரு நல்ல உயர்வை கேட்டா உயர்வை கொடுப்பான்னு சொல்லி, குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுப்பான்னு சொல்லி நம்ம கேட்கறதை கொடுக்கக்கூடிய, அதுவும் தாராளமாகவும் அதிகமாகவும் கொடுக்கக்கூடிய இஸ்முகளாக இந்த இரண்டும் இருக்கு. இரண்டுமே ஒன்னோட ஒண்ணு பார்க்கும்போது பொருந்தி போகக்கூடியதா இருக்கு. அதனால அல்லாஹ்விடத்துல அதிகமாக நம்ம செல்வத்தையும் எல்லா நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதற்காக இந்த 2 இஸ்முகளை நீங்க தினமும் ஓதுங்க. எந்த நேரம் வேணா நம்ம ஓதலாம். இன்னும் சிறந்தது பார்த்தோம்னா தொழுகைக்கு பின்னாடி ஓதுவது சிறந்தது. அப்படி இல்லாட்டினா காலை மாலை இரவு அந்த மாதிரி நேரங்கள்ல ஓதுவது சிறந்தது. ஏன்னு பார்த்தா இப்ப இரவுனா நம்ம அடுத்த நாளைக்காக நம்ம இன்னைக்கு துவா செய்து படுக்கலாம். நம்ம இதை ஓதி விட்டு எனக்கு நாளைக்கு பொழுது முழுவதும் நல்லதா இருக்கணும், எனக்கு தாராளமாக கொடு, நான் விரும்பியதை நடத்தி கொடுன்னு சொல்லிட்டு நீங்க துவா செய்து படுக்கலாம். அப்படி இல்லாட்டினா காலையில ஓதுனா இன்னைக்கு நாள் முழுவதும் எனக்கு நல்லதா இருக்கணும்னு சொல்லி கேட்கலாம். அதனால நேரம் குறிப்பிட்டது கிடையாது. நீங்க எந்த நேரத்துல ஓதுனாலும் சரி அதனுடைய பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இப்ப நீங்க இந்த இஸ்ம தனியாகவும் ஓதலாம், இல்ல இது கூட சேர்த்து ஜல்ல ஜலாலுகும் சேர்த்து ஓதுவது ரொம்ப சிறந்ததா இருக்கும். இல்லாட்டினா அல்லாஹும் அப்படிங்கிறதை சேர்த்து ஓதலாம். ஏன்னா அல்லாஹு அப்படிங்கக்கூடிய ஒரு இஸ்முல பார்த்தா எல்லா சிறப்பு இஸ்முகளுமே அடங்குமாமா. 99 இஸ்முகளுமே உள்ளடங்கினதுதான் அல்லாஹு அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மு. இன்னும் நமக்கு தெரியாத இஸ்முகள் கூட அதுல அடங்கியிருக்கு. அதனால ஓதும் போது யா பாசித்து யா அல்லா, யா வஹாபு யா அல்லா அப்படிங்கிறத நீங்க ஓதுங்க. அப்படி ஒரு 5 நிமிஷம் ஓதி விட்டு நீங்க எந்திரிச்சு செல்லுங்க, துவா செய்து கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு எது தாராளமாக தேவைப்படுதோ, எது உங்கள்கிட்ட பற்றாக்குறையாக இருக்கோ அதை அல்லாஹ் கொடுப்பான். இப்ப நம்ம இவ்வளவு தூரம் கேட்டோம். ஒரு 3-4 நிமிஷம் நாமளும் யா பாசித்து யா வஹாபு யா அல்லாவையும் ஓதிட்டு போலாம். ஓதன கையோட கேட்ட கையோட அமல் செய்தோம்னா அந்த பலனும் நன்மை இரண்டுமே நமக்கு கிடைக்கும். அதுவும் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்யும்போது இன்னுமே சிறப்பு ஜாஸ்தி தான். இப்போ நம்ம ஓதலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மற்றவங்களுக்கும் இது காட்டுறதுக்கு அது ஒரு காரணமாக அமையட்டும். நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க, எல்லாருக்கும் உங்களுக்காக நான் துவா செய்து கொண்டிருக்கேன். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையே கொடுப்பான். எனக்காகவும் நீங்க துவா செய்து கொள்ளுங்க. இப்போ ஓதலாம்.
யா பாசித்து யா அல்லாஹ், யா வஹாபு யா அல்லாஹ், 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 யா பாசித்து யா அல்லாஹ், யா வஹாபு யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தாராளமாக கொடுப்பவனாக இருக்கிறான், இன்னும் கொடை கொடுப்பவனாக இருக்கிறான். நம்ம கேட்கக்கூடிய
செல்வத்தையும் வேலையும் உயர்வையும் கண்ணியத்தையும் இன்னும் நமக்கு தேவையான ரிசிக்கையும் அபிவிருத்தி செய்து அதிகமாக கொடுப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.